வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸுன்றதுனால எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்து அவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. எப்போவுமே எனக்கு இது மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே இதெல்லாம் கிடைக்கும்போது சீசன் அப்போ எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு மொச்சக்காய் வாங்கிட்டு வந்து அவிச்சு வச்சுருக்கோம். அதுலேயே இது வந்து துவரங்காய் சொல்லுவோம்ல, அதான் துவரம்பருப்போட காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இது அவிச்சு வச்சுருக்காங்க ரெண்டும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அரசாணிக்காய் விதை. எப்போவுமே அரசாணிக்காய் செஞ்சாங்கன்னா எடுத்து காய வைக்க சொல்லிடுவேன். எடுத்து காய வச்சா நான் பொழுதுனிக்கு சும்மா கொறிச்சிக்கிட்டே உட்காண்ட்ருப்பேன். இதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அரசாணிக்காய் விதை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து வள்ளிக்கிழங்கு வந்து அவிக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அவிச்சிக்குவாங்க. எனக்கு சுட்டால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டோம்னா. இங்கே பாருங்க, பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டோம்னா. அதுவும் இது அடுப்பில் சுட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். வள்ளிக்கிழங்கு சுட்டு வச்சுருக்கேன் இப்போ சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இது தட்டைப்பயிர் வந்து அவிச்சதில்லை. இது இது வறுத்ததும் இல்லை. இது ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ். இது வந்து பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தட்டைப்பயிறு வறுத்தா மாதிரி தான் இருக்குது. அதில் உப்பு மஞ்சள் தண்ணியெல்லாம் தொளிச்சு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஊருக்கு வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அப்புறம் நுங்கு சீசனில் நுங்கு, அப்புறம் இன்னொன்று இருக்குமே வெள்ளரி பழம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்தந்த சீசனுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு இது வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக தின்னுகிட்டே இருக்கிற வேலை தான் உட்காந்துட்டு. இங்கே வருங்க, ஒன்று ஒன்றா காலி பண்ணிடுவேன். சாயந்தரத்தில் பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாமே எங்கள் அம்மாவே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அளவாக தான் சாப்பிடுவேன். ஆனால் இதெல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட்ருவேன். இதெல்லாம் இஷ்டத்துக்கு சும்மா கொறிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப உடம்பு வருது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இதை சும்மா கொறிச்சிக்கிட்டே இருப்பேன். இது ஒன்று ஒன்றா குறிக்கும்போது ரொம்ப டைம் பாஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இது இப்போ தான் அவிச்சிருக்கோம். இது ரொம்ப சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதை சாப்பிட்டுட்டு போடுறதுக்கு குண்டாவை பாருங்கள். சாப்பிட்டு உள்ளே போட்டுக்க வேண்டியதான். அப்புறமா எடுத்துகிட்டு போய் கொட்டிக்கலாம் ஒட்டுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு குண்டா. இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணுற வேலை தான். பொண்ணு எந்திரிச்சு போகக்கூடாதுன்ட்டு உட்காந்த இடத்துல எல்லாமே. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எல்லாமே. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். நான் ஜீரோவாகிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்கவே முடியாது. என் பெரிய பொண்ணு பார்த்துக்குவா, இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வள்ளிக்கிழங்க சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியெல்லாம் லைட்டாக ஊற்றுத்துட்டு அப்படியே பிச்சு சாப்பிட வேண்டியதான். பாய்ங்க.